வணக்கம். இப்போ வந்து ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஸ்டார்டர் ஸ்டார்டர் கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஃபார்வர்டுக்கு வந்து ஒரு கான்டாக்டர் எடுத்திருக்கேன், ரிவர்ஸுக்கு வந்து ஒரு கான்டாக்டரு, மேக்னெட் டைமர் எடுத்திருக்கேன், டெல்டாக்கு வந்து ஒரு கான்டாக்டரு, ஸ்டாருக்கு வந்து ஒரு கான்டாக்டர் எடுத்திருக்கேன். டெல்டாக்கு வந்து ஒரு ஓவர்லோடு ரிலே, ஃபார்வர்டு அண்ட் ரிவர்ஸ்க்கு வந்து ஒரு ஓவர்லோடு ரிலே எடுத்திருக்கேன். ஒரு என்ஓ புஷ் பட்டன் வந்து 2 எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஃபார்வர்டுக்கு அண்ட் ரிவர்ஸுக்கு. ஒரு என்சி புஷ் பட்டன் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வச்சு கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா கான்டாக்டருக்கு வந்து நம்ம நியூட்ரல் வந்து பேரல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லா கான்டாக்டருக்கு வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். பிரேக்கர்ல இருந்து நான் ஒரு பேஸ் நியூட்ரல் எடுத்துக்கிறேன். பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்து வந்து ஃபார்வர்டு கான்டாக்டரோட A2ல கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ரிவர்ஸ் கான்டாக்டருக்கு வந்து நான் லூப் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸுக்கு வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து டைமருக்கு வந்து நான் A2ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். டைமர் A2ல கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து அதுல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து நான் டெல்டாக்கு வந்து நான் A2ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். டெல்டால A2ல கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து டெல்டா கான்டாக்டர்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ஸ்டார்ல வந்து நான் A2ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார் கான்டாக்டரோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா கான்டாக்டருக்கு வந்து நம்ம A2ல வந்து நம்ம லூப் பண்ணியாச்சு நியூட்ரலை. அடுத்ததா வந்து பேஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்து வந்து ஓவர்லோடு 95 NCல கனெக்ட் பண்ணிட்டு ஓவர்லோடு 95 NCல கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு வயர் எடுத்து 96ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லோடு ரிலேயோட 95 NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸில் பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து 95ல கொடுத்துட்டு 96ல இருந்து அவுட் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லோடு ரிலேயோட 95 NCல கனெக்ட் பண்ணிருங்க. அடுத்ததாக வந்து இதோட 96 NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து 96 NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஸ்டாப் புஷ் பட்டனோட NCல கனெக்ட் பண்ணிருங்க. இன்புட்டு ஸ்டாப் புஷ் பட்டனோட NCல இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு அடுத்ததா வந்து ஸ்டாப் புஷ் பட்டனோட அவுட்ல இருந்து ஒரு 2 வயர் லூப் பண்ணிக்கிங்க. இது எதுக்குன்னா ஒன்று ஃபார்வர்டு அண்ட் ரிவர்ஸுக்காக. ஓவர்லோடு ரிலேயோட 96 NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஸ்டாப் புஷ் பட்டனுக்கு இன்புட் கொடுத்துட்டு அதோட அவுட்ல 2 வயர் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஒன்று வந்து ஃபார்வர்டு அண்ட் ரிவர்ஸுக்காக. இப்போ வந்து இதில் ஒரு வயர் எடுத்து வந்து NO புஷ் பட்டனுக்கு வந்து நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபார்வர்டுக்காக நான் வச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து இதோட NO அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ஃபார்வர்டு புஷ் பட்டனோட NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து
ரிவர்ஸ் கான்டாக்டரோட என்சியில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிவர்ஸ் கான்டாக்டரோட என்சியில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட என்சிலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ரிவர்ஸ் கான்டாக்டரோட என்சிலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ஃபார்வர்டு கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது இன்டர்லாக்கு. இப்போ ஃபார்வர்டு கான்டாக்டருக்கு வந்து A1ல வந்து பவர் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு இந்த ஃபார்வர்டு கான்டாக்டர் வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்காக ஃபார்வர்டு கான்டாக்டரோட NOவையும் A1ஐயும் லூப் பண்ணிக்கிங்க. A1ஐயும் லூப் பண்ணிட்டு இப்போ வந்து NOவையும் A1ஐயும் லூப் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து NOவிலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து NO புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபார்வர்டு புஷ் பட்டனோட NOவில் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து ஃபார்வர்டு கான்டாக்டருக்கு வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரிவர்ஸுக்கு வந்து NC புஷ் பட்டன்லேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து NO புஷ் பட்டனில் வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து NO புஷ் பட்டன்லேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ஃபார்வர்டு கான்டாக்டரோட NCயில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இன்புட்டு ஃபார்வர்டு கான்டாக்டரோட NCயில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்டு கான்டாக்டரோட NCலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ரிவர்ஸ் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து ரிவர்ஸ் கான்டாக்டர் வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்காக ஒரு வயரிங் பண்ணணும். அதை வந்து NOவையும் A1ஐயும் நான் லூப் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் கான்டாக்டரோட A1ஐயும் NOவையும் லூப் பண்ணிட்டு NOவிலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ரிவர்ஸ் கான்டாக்டரோட NOவிலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ஃபார்வர்டு கான்டாக்டரோட NOவில் வந்து லூப் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து டைரெக்டாக வந்து இன்புட்டுக்கு போகிறதுனால இது ரெண்டுக்கும் வந்து நம்ம வந்து இன்புட்டில் ரெண்டையும் வந்து நம்ம லூப் பண்ணிக்கிடலாம். இப்போ ஃபார்வர்டு அண்டு ரிவர்ஸ் ரெண்டுக்குமே வயரிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டைமருக்கு வந்து வயரிங் பண்ணணும். இப்போ பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்து வந்து இப்போ வந்து டைமருக்கு வயரிங் பண்ணணும். இப்போ வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து ரிவர்ஸ் கான்டாக்டரோட NOவில் கனெக்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் கான்டாக்டர் ஃபார்வர்டு கான்டாக்டர் NO ரெண்டையும் லூப் பண்ணிக்கிங்க.
ஃபார்வேர்டு அண்டு ரிவர்ஸ் கான்டாக்டோட NO ரெண்டையும் வந்து லூப் பண்ணிக்கிங்க. இப்போ பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து ரிவர்ஸ் கான்டாக்டில் NO கொடுத்துட்டு NOலேருந்து அவுட் எடுத்துகிட்டு வந்து ஃபார்வேர்டு கான்டாக்டரோட NOல லூப் பண்ணிட்டேன். இது வந்து ஃபார்வேர்டு ஆன் ஆகும் போது டைமருக்கு பவர் ஆகும். இப்போ வந்து ஃபார்வேர்டு கான்டாக்டரும் ரிவர்ஸ் கான்டாக்ட் ஆன் ஆகும்போது பவர் வந்து இங்கே டைமருக்கு வரும். அடுத்ததாக வந்து ஃபார்வேர்டு கான்டாக்டரோட NOவையும் ரிவர்ஸ் கான்டாக்டரோட NOவையும் லூப் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து டைமருக்கு வந்து நான் A1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். டைமர் A1ல கனெக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு வயர் எடுத்துக்கிறேன். அதுலேருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து டைமரோட NCக்கும் NO ரெண்டையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். டைமரோட NCயும் NOவையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து டைமரோட NCலேருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து டெல்டா கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. டெல்டா கான்டாக்டரோட NCலேருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஸ்டார் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து டைமரோட NOலேருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஸ்டார் கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸ்டார் கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிட்டு ஸ்டார் கான்டாக்டரோட NCலேருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து டெல்டா கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து டெஸ்டிங்காக வந்து ஃபார்வேர்டு கான்டாக்டரோட ஒரு இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு 230 வோல்ட் இன்புட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதோட அவுட்டில் வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டெல்டாவுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு டைமர் வந்து ஒரு 3 செகண்ட் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பவர் ஆன் பண்ணிக்கிறேன். த்ரீ செகண்ட் கழிச்சுட்டு டெல்டாவுக்கு மாறிடுது. இப்போ வந்து ஃபார்வேர்டு வந்து ஒர்க் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ரிவர்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. நான் இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணல டெஸ்டிங்காக. டெல்டாவுக்கு மட்டும் இண்டிகேஷன் லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபார்வேர்டு கான்டாக்டர் 3 செகண்ட் கழிச்சுட்டு டெல்டாவுக்கு மாறும்.
இந்த 2 ஓவர்லோடு ரிலே வந்து நான் சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபார்வர்டுக்கு டெல்டாக்கு வந்து ஒரு ஓவர்லோடு போட்டுக்குங்க. ஃபார்வர்டு அண்ட் ரிவர்ஸ்க்கு வந்து ஒரு ஓவர்லோடு லூப் பண்ணிக்கிங்க. தேவைப்பட்டா 1 போட்டுக்குங்க, இல்லைன்னா 2 வேணாலும் போட்டுக்கலாம். இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலைன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.